தெய்வங்கள் வீட்டில் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்கள்? நம் முன்னோர்களின் நம்பிக்கைப்படி தெய்வீக சக்தி வீட்டின் பல பகுதிகளில் நிறைந்திருக்கிறது. அவை நேர்மறை அதிர்வுகளை ஈர்த்து சுபீட்சத்தை தருகின்றன. பூஜை அறையில் தெய்வங்கள் வாசம் செய்யும் முக்கிய இடம். தினமும் விளக்கேற்றி தூபதீபம் காட்டி மலர்களால் அலங்கரிக்கும் போது இந்த அறையில் தெய்வங்களின் முழுமையான ஆசி நிரம்பியிருக்கும். இதுவே வீட்டின் ஆன்மீக மையமாகும். நிலைவாசல் வீட்டின் பிரதான நுழைவாயில், குறிப்பாக நிலைப்படி மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் என்று நம்பப்படுகிறது. தினமும் காலை மாலை வேளைகளில் நிலைவாசலில் விளக்கேற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு மலர்களால் அலங்கரிப்பது செல்வ வளத்தையும் சுபீட்சத்தையும் வீட்டிற்குள் ஈர்க்கும். எதிர்மறை சக்திகள் வீட்டிற்குள் நுழையாமல் தடுக்கவும் இது உதவுகிறது. சமையலறை, குறிப்பாக அடுப்பு, அன்னபூரணி தேவி வாசம் செய்யும் இடமாக கருதப்படுகிறது. நாம் சமைக்கும் உணவு தெய்வத்திற்கு படைக்கப்படும் பிரசாதம் போன்றது. சமையலறையை சுத்தமாக வைத்து உணவை வீணாக்காமல் பக்தி சிரதையுடன் சமைப்பது அன்னபூரணி தேவியின் அருளைப் பெற்று வீட்டில் உணவு பஞ்சமில்லா செல்வச் செழிப்பை உண்டாக்கும். வாசனை மிகுந்த மல்லிகை, ரோஜா போன்ற நறுமணமிக்க மலர்கள் இருக்கும் இடங்கள் மற்றும் ஊதுபத்தி, சாம்பிராணி, பன்னீர் போன்ற நறுமணப் பொருட்கள் பரவும் இடங்களில் தெய்வசக்தி நிறைந்திருக்கும். நல்ல வாசனை நேர்மறை ஆற்றலை ஈர்த்து வீட்டின் தெய்வீக அதிர்வுகளை அதிகரிக்கும்.